எந்த விஷயம் சொன்னாலும் சப்போர்ட் பண்ணுவாங்க. எல்லா விஷயமும் நீங்க எதை சொல்றீங்கன்னு எனக்கு புரியுது. எல்லா விஷயத்துக்கும் எனக்கு சப்போர்ட் உண்டு. ஏதாவது சொல்லலாம்ல, இந்த விஷயங்கள் எக்ஸாம்பிளுக்கு சொன்னீங்கன்னா நாங்க புரிஞ்சுக்குவோம். ஃபினான்ஷியலி இண்டிபெண்டன்ட் ஆயிட்டா யூ கேன் சூஸ் யுவர் பார்ட்னர். உனக்கு எப்படி பிடிக்குமோ அப்படி சூஸ் பண்ணிக்கோ. ஆனா ஃபினான்ஷியலி இண்டிபெண்டன்டா இருக்கணும். நீ உன்னோட பார்ட்னரை நம்பியே இருக்க கூடாது. அவ்வளவுதான் எங்க வீட்டை பொறுத்தவரை. வேற எதுவும் கிடையாது. உங்க சொந்த கால்ல நிக்கணும் பொண்ணு அவங்க வந்து எதிர்பார்க்கறாங்க. அவ்வளவுதான். அதுக்காக நீங்க என்ன முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கீங்க? கவர்மெண்ட் ஜாப் கன்ஃபார்ம் இந்த இயர் வாங்கிடுவேன். என்னன்னா கவர்மெண்ட் ஜாப்லயும் மாப்பிள்ள வேண்டாம், பிரைவேட் ஜாப் தான் வேண்டும். நல்ல பையன் வேணுமா இல்ல வசதியான பையன் வேணுமா? வசதி கம்மி அதெல்லாம் கிடையாது. கேரக்டர் மேட்டர். ரெஸ்பெக்ட் பண்ணா போதும், அது போதும். வேற எதுவுமே வேண்டாம். போலாம் கூட பரவாயில்ல. எந்த குவாலிஃபிகேஷன் நீங்க எதிர்பார்க்கல? ரெஸ்பெக்ட் தான் என்ன பொறுத்தவரையும் லவ். ஐ டோன்ட் நீட் ஹிஸ் மணி. எனக்கு டைம் அண்ட் ரெஸ்பெக்ட் அவ்வளவுதான் வேணும். இதே மாதிரி எல்லாருமே இருந்தா எல்லாத்துக்குமே சந்தோஷம் தான். பட் நீங்க மட்டும் தான் இருப்பீங்களா? அப்பெல்லாம் இல்ல, நிறைய பேர் இருக்காங்க. உங்க கண்ணுக்கு தெரியறதுல. இதுவும் கரெக்ட் தான். இப்பதானே ஃபர்ஸ்டா பாக்குறேன். மேபி இடத்துல உங்களுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சது, அப்பா அம்மா ஒருத்தவங்க விட்டு கொடுக்காம இருக்காங்க அப்படிங்கறது எப்ப நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க? எங்க அம்மா வேலைக்கு போகாத வரையும் எனக்கு அது தெரியல. எங்க அம்மா ஒர்க் போக ஆரம்பிக்கும் போதுதான் எப்படி அவங்க 2 பேரும் ஈச் சப்போர்ட் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னும் போது எனக்கு அது புரிஞ்சிச்சு. ஜாலியா என்ஜாய் பண்றீங்க. ஓகே, நம்ம சப்போர்ட் தான் எதுலயும். ஆமா, எல்லாத்துக்கும்